ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எல்லாருமே இருப்பீங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். நானும் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 days ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்லாமா, இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாம், இதை சாப்பிட்லாம், எனக்கு அந்த மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. அதுக்காக என்ன பண்ணணும், நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா ஒரேடியாக எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறது. எல்லாத்தையுமே ஒரேடியாக ஸ்டாப் பண்ணிட்டா ரொம்ப கிரேவிங்ஸ் அதிகமாகிடும். அதனால தான் என்ன பண்ணணும்னா ஒரேடியாக எதையுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்போ 2 times ஒன் டேக்கு 2 times டீ குடிக்கணும் அப்படின்னா 1 time சேஞ்ச் பண்ணணும். இதுவே 3 times நீங்கள் ரைஸ் சாப்பிட்றீங்க, 3 வேளையும் ரைஸ் தான் சாப்பிட்றீங்கன்னா 2 times ரைஸ் எடுத்துக்கோங்க, 1 times கட் பண்ணுங்கள். ஒரு டே பை டேயாக அதை நம்ம கொஞ்சம் லெஸ் பண்ணிகிட்டே வரலாம் சாப்பிட்ற இடத்துல. அதுமாரி என்னென்னா ரைஸை டோட்டலாகவே கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் டோட்டலாகவும் கட் பண்ணலாம், ஒரு சிலங்களால் ரைஸ் சாப்பிட முடியாமையும் இருக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக ஒரு 50 grams ஆஃப் ரைஸ் எடுத்துக்கலாம். ஆனால் வெஜ்ஜிஸ் இருக்கு இல்லையா, அது மோர் வெஜ்ஜிஸ் அதிகமாக எடுத்துக்கணும். வெஜ்ஜிஸ் அதிகமாக சாப்பிட்டா தான் நல்லாவே க்யூர் ஆகும். எனக்கு முன்னாடி பிம்பிள் எப்படி இருந்ததுன்னா, நான் அந்த ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஃபுல்லாகவே ஃபேஸ் ஃபுல்லாக இந்த சைடு எல்லாமே பிம்பிள் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அதுக்கு காரணமே நான் சாப்பிட்றத கம்மி பண்ணது தான். சாப்பாட்டை கம்மி பண்ணேன், நிறைய தண்ணி அதிகமாக குடித்தேன். இதெல்லாமே இது கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் எல்லாருமே கண்டிப்பாக முடியும். அது நம்மளும் இருக்கலாம், நானும் இருக்கேன் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம இருந்து தான் ஆகணும். இப்போ நான் 62 இருந்தேன் வெயிட்டு. இப்போ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் 60 வந்திருக்கேன். 2 kg தான் லெஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிடுவேன். லேட்டாக தான் ரிசல்ட் தெரியும். ஆனால் என்னுடைய ஃபேஸ் நல்லாவே கிளியர் ஆச்சு. ஃபுல் ஜங்க் ஃபுட்ஸு, சாக்லேட்ஸு, சுகர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டேன். ஆனால் லைட்டாக ஒரு ஜூஸ் குடிக்கிறதோ, ஒரு சுகர் லைட்டாக எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். ஃபுல்லாக அவாய்ட் பண்ணல. அயன் நான் நிறைய எடுத்துக்கிறேன். அதாவது அயன் ஃபுல்லாக அதிகமாக நிறைய எடுத்துக்கிறேன். அது மாதிரி கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நிறைய எடுத்து சாப்பிட்றதுனால எனக்கு சீக்கிரமாக கொஞ்சம் க்யூர் ஆகுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா தயவுசெய்து என்னுடைய ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிட்லாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக சொல்கிறேன். இது ஒரு பேசிக் ஸ்டெப்பாக தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்வேன். உங்களுக்கு எந்த மாதிரி எடுக்கலாம், எந்த சைஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுன்றது அவசியம் இல்லை. நார்மலாக வாக்கிங் போனால் கூட நம்ம அது ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மாதிரி தான் இருக்கும். அதனால் அது ஒர்க் அவுட் பண்ணால் தான் குறையும், இது பண்ணால் தான் குறையும். நம்ம ஃபுட்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுடைய பாடி டோனாக ஃபிட்டாக நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணணும், அது கன்ஃபார்ம். இல்லை எனக்கு வெயிட் லாஸ் மட்டும் ஆனால் போதுன்னா ஃபுட்டு மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதுக்கு சரண்யா பானு சேனலை நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு. தேங்க்யூ கைஸ்.